முன்னொரு காலத்தில் ஜப்பானின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் மென்மையானவர், உழைப்பதில் ஆர்வம் கொண்டவர். ஆனால் அவருடைய மனைவியோ அதற்கு நேர் எதிர். அவள் எப்போதும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதிலும் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதிலும் குறிக்கோளாக இருந்தாள். ஒரு நாள் அந்த முதியவர் காட்டில் ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி அடிபட்டு துடிப்பதைக் கண்டார். அதன் மேல் இரக்கம் கொண்டு அதை வீட்டிற்கு எடுத்து வந்து ஒரு கூண்டில் வைத்து அதற்கு தானியங்களையும் நீரையும் கொடுத்து ஒரு குழந்தையைப் போல பராமரித்து வந்தார். அவருடைய மனைவியோ, இந்த சாதாரண பறவைக்கு எதற்கு இவ்வளவு தீனி, இது நம் நேரத்தை வீணடிக்கிறது என்று எப்போதும் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பாள். ஒரு மதிய நேரம் முதியவர் விறகு வெட்ட காட்டிற்கு சென்றிருந்தார். அந்த பெண் துணிகளுக்கு போடுவதற்காக ஒரு கிண்ணத்தில் அரிசி கஞ்சியை வைத்திருந்தாள். குருவி பசியில் தெரியாமல் அந்த கஞ்சியை சற்று கொத்திவிட்டது. இதைக் கண்ட அந்த பெண் ஆத்திரத்தில் அசுரனைப் போல மாறினாள். திருட்டு பறவையே, இனி நீ எதையும் உண்ணக்கூடாது என்று கத்திக்கொண்டே ஒரு கத்தரிக்கோலை எடுத்து அந்த குருவியின் நாக்கை வெட்டிவிட்டாள். வலியால் துடித்த அந்த பறவை ஜன்னல் வழியாக காட்டிற்குள் பறந்து சென்றது. மாலை வீடு திரும்பிய முதியவர் குருவியை காணாமல் தவித்தார். நடந்ததை அறிந்த அவர் கண்கள் கலங்கினார். அப்பாவி பறவையை இப்படி ஏமாற்றி தண்டித்து விட்டாயே என்று வருந்தி அன்றே அதை கண்டுபிடிக்க காட்டிற்குள் புறப்பட்டார். பல நாட்கள் காடுகளில் தேடி அலைந்த முதியவர் இறுதியில் ஒரு மூங்கில் தோப்பிற்குள் சிட்டுக்குருவிகளின் விடுதி இருப்பதைக் கண்டார். அங்கேதான் தான் வளர்த்த குருவி இப்போது அழகாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு வியந்தார். அது ஒரு தேவலோக பறவை. முதியவரின் அன்பான கவனிப்பால் அது மீண்டும் உயிர் பெற்றிருந்தது. முதியவர் கிளம்பும்போது அந்த பறவை அவருக்கு 2 கூடைகளை காட்டியது. ஒன்று மிக பெரியது, மற்றொன்று சிறியது. முதியவர் சிந்தித்தார், நான் ஒரு வயதானவன், எனக்கு பேராசை கிடையாது, என் உழைப்பிற்கு மிஞ்சிய எதுவும் எனக்கு வேண்டாம். அவர் அந்த சிறிய கூடையை தேர்ந்தெடுத்தார். வீட்டிற்கு வந்து அதை திறந்தபோது அதிலிருந்து தங்கம், வெள்ளி மற்றும் விலைமதிப்பற்ற முத்துக்கள் கொட்டின. முதியவர் தன் நேர்மையால் பெரும் செல்வந்தரானார். இதை கண்ட அவர் மனைவி, முட்டாளே, அந்த பெரிய கூடையை தூக்கி வந்திருந்தால் நாம் இன்னும் பெரிய செல்வந்தர்களாகி இருக்கலாமே, நான் போய் அதை வாங்கி வருகிறேன் என்று ஓடினாள். அவள் குருவிகளின் விடுதிக்குச் சென்றாள். அங்கே போலி புன்னகையுடன் தான் அந்த குருவியை மிகவும் நேசிப்பதாக பொய் சொன்னாள். அவளிடமும் 2 கூடைகளை காட்டின. உழைக்கவே பிடிக்காத அவள் அந்த பெரிய கூடையை தூக்கினாள். அது மிகவும் கனமாக இருந்தது. அதை தூக்க முடியாமல் திணறினாலும் அவளது பேராசை அவளை தூண்டியது. வழியிலேயே பேராசை தாளாமல் அவள் அந்த கூடையை திறந்தாள். தங்கம் கொட்டும் என்று எதிர்பார்த்த அவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதிலிருந்து தேள்கள், பாம்புகள் மற்றும் கோரமான அரக்கர்கள் வெளிப்பட்டு அவளை தாக்கத் தொடங்கின. தன்னுடைய வஞ்சகமான செயலுக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் அவள் நிரந்தரமான தண்டனையை பெற்றாள். அன்று முதல் அவள் தன் குணத்தை மாற்றிக்கொண்டு உழைப்பின் மகிமையை உணர்ந்ததாக கதை முடிகிறது. நன்றி.